யமதர்மன் செஞ்ச இந்த ஒரு சம்பவம் சொர்க்கம் மற்றும் நரகத்தையே தலைகீழா மாத்திடுச்சு. அப்படி யமன் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யமதர்மன் ஒரு முறை பிச்சைக்காரனை போல் தன்னை மாற்றிக்கொண்டு வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டு வந்தார். அப்போது அவர் சுதா என்ற பெண்ணிடம் பிச்சை கேட்டார். சுதாவும் அவளுடைய குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக போட்டாள். சிறிது நேரம் கழித்து ராதா என்ற மற்றொரு பெண்ணிடம் யமன் பிச்சை கேட்டார். ராதாவும் அவளது குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானமாக போட்டாள். அதன் பிறகு காலம் கடந்தது. பல ஆண்டுகள் கழித்து சுதாவும் ராதாவும் இறந்து யமலோகம் சென்றனர். இவர்கள் இருவரையும் பார்த்த யமதர்மன் சுதாவை சொர்க்கத்திற்கும் ராதாவை நரகத்திற்கும் அனுப்புமாறு கூறினார். இதை கேட்டவுடன் மிகவும் கோபம் அடைந்த ராதா அவளும் நானும் ஒரே சேலை தானே செய்தோம், இருவருமே தானம் கொடுத்தோம், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நரகம் என யமனிடம் ஆவேசமாக கேட்டாள். அதற்கு யமன் சிறு புன்னகையுடன் கூறினார், சுதா அவள் குழந்தையின் கையால் அரிசியை போட்டால் குழந்தைக்கு அதன் புண்ணியம் வந்து சேரும் என்ற எண்ணத்தில் அவ்வாறு செய்தாள். ஆனால் நீ குழந்தையின் கை மிகவும் சிறியதாக இருக்கும், அவள் கையில் போட்டால் மிகவும் சிறிய அளவு அரிசியே செலவாகும் என்ற எண்ணத்தில் தானம் செய்தாய். நீங்கள் இருவரும் செய்த செயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் வேறு வேறு. எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அதாவது தானம் செய்யும் பொழுது எண்ணங்களில் கூட சுயநலம் இருக்கக்கூடாது என கூறிய யமதர்மன் ராதாவை நரகத்துக்கு இழுத்துச் செல்லுமாறு ஆணையிட்டார். ராதாவின் அலறல் சத்தத்தோடு யமதர்மனின் தூதுவர்களான கிங்கரர்கள் அவளை நரகத்திற்குள் இழுத்துச் சென்றனர். நல்லவர்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அது வாழும் பொழுதாக இருந்தாலும் சரி, அல்ல இறந்த பின்பாக இருந்தாலும் சரி. மேலும் வீடியோவை லைக் செய்து யமதர்மன் செய்தது சரியா தவறா என கமெண்டில் கூறவும்.